நீங்க மேஷமா இருந்தாலே 7 நாட்டு சனி எல்லாருக்கும் ஒரே விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றது நினைக்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப இளம் வயசு மேஷராசி என்பர்கள், ரொம்ப யங் ஏஜ் 10+ நியர்லி 20 இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்டு சனி வரும். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு சனி இப்பதான் வாழ்க்கையில முறையா 7 நாட்டு சனி வருது. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு வரக்கூடிய 7 நாட்டு சனி கண்டிப்பா சில பல சோதனைகளையும் படிப்பினைகளையும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இன்னல்களும் இடையூறுகளும் கொடுப்பாரு. ஆனா அது என்ன அப்படின்னா, நம்மள பதப்படுத்துறதுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா, நம்ம பாருங்க நடந்து போறோம், பிள்ளைங்களை சொல்லுவோம் கீழே கல்லு முள்ளு இருக்கு பார்த்து நடனா பிள்ளைங்க கேட்கவே கேட்காது. நடந்து போகும்போது டபால்னு தடுக்கி உழுந்து எழுந்துச்சுன்னா அடுத்து ஒவ்வொரு முறையும் பிள்ளைங்க பார்த்துதான் நடக்கும். இந்த ஒரு இடையூறை ஏற்படுத்துறது யாரு அப்படின்னா சனி பகவான். இதே மாதிரிதான் சனி பகவான் வாழ்க்கையில ரவுண்டு சனி வராரு அப்படின்னா, உங்களுக்கு உங்க அம்மா சொல்லி கேட்டிருக்க மாட்டீங்க, அப்பா சொல்லி கேட்டிருக்க மாட்டீங்க, யார் சொல்லியும் கேட்டிருக்க மாட்டீங்க. சனி சொன்னா கேட்பீங்க. எப்படி அப்படின்னா, அந்த கல்லு முள்ள அவர் இருப்பாரு, தடுக்குவீங்க, உழுவீங்க, எழுவீங்க, அழிப்படும், வலிக்கும். 2 நாள் பாத்தீங்கன்னா வழியில உட்காருவீங்க. அதுக்கப்புறம் நடக்கும்போது பார்த்து நடப்பீங்க. இந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? சனி பகவான்.